பாரதிய ஜனதா கட்சியின் முதல் ஆட்சிக் காலத்தில் 2016ஆம் ஆண்டில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அமல்படுத்தப்பட்டதை அடுத்து அப்போது புழக்கத்தில் இருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டன. இந்த நிலையில் 2016ஆம் ஆண்டு நவம்பரில் 2000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்நிலையில் மத்திய ரிசர்வ் வங்கி கடந்த ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறுவதாகவும் அவை 2023 செப்டம்பர் 30க்கு பிறகு செல்லாது என்றும் அறிவித்தது. இதை அடுத்து நோட்டுகள் வைத்திருப்பவர்கள் வங்கியில் ஒப்படைத்து அதனை தங்கள் கணக்கில் டெபாசிட் செய்து கொள்ளலாம் அல்லது வேறு நோட்டுகளாக மாற்றிக்கொள்ளவும் அனுமதி அளித்தது. அதற்கான காலக்கெடுவும் தொடர்ந்து நீடிக்கப்பட்டது. இந்நிலையில் 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதற்கான இந்திய ரிசர்வ் வங்கியின் முடிவால் பணப்புழக்கத்தில் ஓரளவுக்கு சரிவு ஏற்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் ஜனவரி மாதத்தில் வங்கிகள் பெற்ற ரொக்க டெபாசிட்டுகள் இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. இதுவும் ரூ.2000 ரூபாய் கரன்சி நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டதற்கான காரணமாக இருக்கலாம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்தது. பிப்ரவரி 9, 2024 நிலவரப்படி ரிசர்வ் பணத்தின் வளர்ச்சி ஒரு வருடத்திற்கு முன்பு 11.2% இருந்த நிலையில் தற்போது 5.8% குறைந்துள்ளது என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. மேலும் ரிசர்வ் வங்கியின் மிகப்பெரிய அங்கமான CIC என ரொக்க பணப்புழக்கம் ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்த 8.2 என்ற அளவிலிருந்து தற்பொழுது 3.7% குறைந்துள்ளது. ஜனவரி 31ஆம் தேதி நிலவரப்படி கிட்டத்தட்ட 97.5% ரூபாய் 2000 ரூபாய் நோட்டுகள் வங்கி அமைப்பிற்கு திரும்பிவிட்டன. இன்னும் சுமார் 8,897 கோடி ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகள் மட்டுமே பொதுமக்களிடம் உள்ளன என கூறப்படுகிறது.